வணக்கம். இது நாடும் ஏடும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர்களாக எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் மற்றும் வழக்கறிஞர் குமாரதேவன் இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். சவுக்கிதார் என்ற சொல் கடந்த ஒரு வாரமாக 10 நாட்களாக இந்திய செய்திகளில் அடிக்கடி இடம் பிடிக்கும் சொல்லாக மாறி இருக்கிறது. நேற்று சுப்பிரமணிய சாமி ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்திருக்கிற பேட்டியில் பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி அவர் சொல்கிறார், அவர்கிட்ட ஒரு கேள்வி, பாஜகவின் எல்லா தலைவர்களும் இப்படி சவுகிதார் பேர் மாத்திக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர், நான் சவுகிதார் இல்லை, நான் பிராமணன், நான் கருத்து சொல்வேன், மற்றவர்கள் அதை செயல்படுத்துவார்கள், அவர்கள் தான் சவுகிதார் அப்படின்றார். சுப்பிரமணிய சாமி இது சொல்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் உண்மையை தானே சொல்கிறார். இது இப்போது மட்டுமல்ல, உயர் சாதியினர் இந்திய வரலாற்றில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக அத்தகைய பாத்திரத்தை தான் வைத்து வந்திருக்கிறார்கள். அரசர்களுடைய காலத்திலும் சரி, முடியாட்சிகள் நிலவிய காலத்திலும் கூட அவர்கள் அந்த அதிகாரத்தை அவர்கள் விட்டுத் தருவதற்கு ஒரு நாளும் தயாராக இருந்ததில்லை. இன்னொன்று, அவர்கள் சாதிய படிநிலையில் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எவ்வளவு உயர் பொறுப்பிற்கு வந்தாலும் கூட உங்களை விட நாங்கள் மேலானவர்கள் என்பதை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது மட்டுமல்ல, நிலைநிறுத்தியும் வந்திருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உயர் சாதியினருடைய கட்சியாகத்தான் அது நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது, அறியப்பட்டிருக்கிறது. ஆனால் வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நரேந்திர மோடி அன்றைக்கு முன்னிறுத்தப்படுகிறார். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் தலித் வாக்கு வங்கியை குறிவைத்து அங்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் இது. ஆனால் அடிப்படையில் இவர்களை எல்லாம் ஒரு கருவிகளாக பயன்படுத்துவது, தங்களுடைய ஏவலாட்களாக பயன்படுத்துவது. மதக்கலவரங்கள் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஆனால் அந்த கலவரத்தில் இறக்கி விடப்படுபவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்களாக. மதக்கலவரங்கள் போன்ற அம்சங்களில் பிராமணர்கள் தங்களை கருதி கொள்றாங்களே சுப்பிரமணிய சாமி அவர்கள் போல அவர் நேரடியாக அவர்கள் ஈடுபடுவதில்லை. சவுகிதார் என்று யாரை சொல்கிறார்களோ அவர்களை ஏவி விட்டுதான் இது போன்ற மதக்கலவரங்கள் நடக்கின்றன அப்படின்ற வாதத்தை சொல்றாரு. குஜராத் உட்பட பல வன்முறைகள் இதற்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். குஜராத் உட்பட சமீபத்தில் கோவையில் சசிகுமார் என்கின்ற ஒரு இந்து இயக்க பிரமுகர் இறந்து விட்டார். அப்பொழுது கூட மிகப்பெரிய கலவரத்தை நடத்தினார்கள். பிரியாணி அண்டாவெல்லாம் திருடி கொண்டு சென்றார்கள். ஆக இந்த சித்தாந்தம் என்பது அவருடைய மூளையிலே இடப்படக்கூடிய ஒரு விலங்கு. தந்தை பெரியார் அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் சொல்வார்கள், ஒரு சித்தாந்தம் மூளையில் இடப்படும் போது விலங்காக இருக்கிறது. நேருக்கு நேராக கையிலே விலங்கு போட்டால் தெரியும், காலில் விலங்கிட்டால் தெரியும். அதை சம்மட்டி கொண்டோ அல்லது வேறு ஏதோ கொண்டோ அடித்து நொறுக்கி விடலாம். ஆனால் மூளையிடப்பட்ட விலங்கு என்பது மிக சாதாரணமாக அகற்ற முடியாது. சுப்பிரமணிய சாமி பொதுவாகவே எனக்கு அவரை பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ பளிச்சென்று உண்மையை சொல்லிவிடுவார். மனதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே சொல்வார். அந்த அளவில் எனக்கு அவர் பிடிக்கும். இப்போ அவர் தான் மேல் ஜாதி தான், மற்றவங்களாம் கீழ் ஜாதி தான். நான் பிராமணன், மற்றவர்கள்லாம் சூத்திரர்கள். நான் சொல்கிற வேலையை மற்றவங்க செய்யணும். நான் காலால் இடக்கூடிய வேலையை நீங்கள் தலையால் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் காலில் பிறந்தவர்கள் என்கின்ற அந்த அடிப்படையிலே அவர் சொல்கிறாரு. இது இன்னைக்கு நேற்று அவர் சொல்லிட்டு இல்லை, ரொம்ப நாளாக அது சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கு முன்னாடி அவர் சொல்லும்போது வேற கட்சியில் இருந்தார். இப்போ அந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அது சொல்றாரு. இது எனக்கு ஒன்றும் பெரிய இதுவா தெரியல. நேற்றையே இன்னொரு ஸ்டேட்மெண்ட், மோடிக்கும் அருண்ஜேட்லிக்கும் பொருளாதாரம் என்றால் என்னவென்றே தெரியாது அப்படின்னு சொல்றார். இவர்கள் இருவரையும் நிராகரித்துவிட்டு தான் ஒரு பொருளாதாரத்தில் சிறந்தவர் என்று சுப்பிரமணிய சாமி சொல்வது எந்த வகையில் இதை புரிந்து கொள்வது? பிஜேபி நடக்கும் உள்கட்சி முரண்களில் இன்னொரு பகுதியா இது? இல்லை, இதில் நீங்க பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி சமீபத்தில் பேசின விஷயங்கள் இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு. முதல் விஷயம், இவங்க 2 பேத்துக்கும் பொருளாதாரம் தெரியாதுங்கிறது சுப்பிரமணிய சாமிக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டிமானிசேஷன் வந்தப்போ அது நமக்கு தெரியும், ஜிஎஸ்டி வந்தப்போ நமக்கு தெரியும். இவங்க அமல்படுத்தின ஒவ்வொரு கொள்கைகள், இவங்க கருப்பு பணத்தை பத்தி பேசினது எல்லா சமயத்திலையும் நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம். நாட்டிற்கு எல்லா ஜனநாயக சக்திகளும் இதை சொன்னாங்க. பொருளாதார நிபுணர்கள், உலகளாவிய பொருளாதார நிபுணர்கள் அவர் அனைவருமே சொன்னது இவங்களுக்கு பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாது. அதனுடைய விளைவு இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நாடு இவ்வளவு பெரிய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கேள்வி பாத்தீங்கன்னா அதை பற்றியதல்ல, அது ஊரறிந்த உண்மை. அது சுப்பிரமணிய சாமி சொல்லிதான் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது ஏன் இப்பொழுது சொல்கிறார்கள் என்று பார்த்தால், இப்பொழுது பாஜக வேறு ஒரு மாற்று திட்டங்களை அது யோசித்துக் கொண்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு போஸ்ட்போல் அலையன்ஸ் என்று வருகிற போது யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலை வந்தால் சில கட்சிகள் மோடியை நீங்கள் நீக்கிவிட்டால் நாங்கள் ஆதரவளிக்கிறோம், உங்களுக்கு பாஜகவுக்கு ஆதரவளிக்கலாம் என்கிற ஒரு நிலையை உருவாக்கக்கூடும் என்கிற எதிர்பார்ப்பில்
இவர்கள் அன்றைக்கு மோடியை தூக்கி எறிவதற்கு. என்றால் நீங்கள் பாருங்கள், அத்வானியையே இவர்கள் இன்றைக்கு தூக்கி எறிந்தவர்கள். அப்படி பார்க்கிற போது மோடியை அல்லாத ஒரு பாஜக அல்லது ஒரு கூட்டணி அரசை அமைப்பதற்கான அஸ்திவாரத்தை நிலைமையை பார்க்கும்போது அத்வானியே தூக்கி எறியக்கூடிய அந்த கட்சியின் அனைத்து மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டிவிட்டு தானே கட்சி தானே ஆட்சி என்று நிறுவியிருக்கிற மோடி, நீங்கள் சொல்வது சாத்தியமாகுமா? ஏனென்று கேட்டால் மோடி இன்றைக்கு சர்வ வல்லமை படைத்தவர் அல்ல. இவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தம் இயக்கம் என்பது RSS. அதனுடைய திட்டப்படிதான் பாஜகவினுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வும் இருக்கிறது. மோடிக்கென்று தனிப்பட்ட எந்த அதிகாரமும் கிடையாது, அமித்ஷாவுக்கு என்று எந்த தனிப்பட்ட அதிகாரமும் கிடையாது. அவர்கள் RSS அதிகாரத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மோடியை நாளைக்கு நீக்கிவிட்டு இன்னொருவரை கொண்டு வந்து இங்கு ஒரு புதிய ஆட்சியை தாங்கள் அமைப்பதற்கு, அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாஜக திட்டமிடுகிறது என்பது நிதின் கட்கரி தொடர்ந்து அளித்த பேட்டிகளின் போதே நம்மால் உணர முடிந்தது. ஆனால் இப்பொழுது அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் சுப்பிரமணிய சாமி இதை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த விஷயம் என்பது போஸ்ட்போல் அலையன்ஸிற்கான ஒரு புதிய அரசை அமைப்பதற்கான ஒரு அஸ்திவாரமாகத்தான் இதை செய்கிறார்களே, இவர்களுக்கிடையில் எந்த முரண்பாடும் கிடையாது. அப்படி மோடிக்கு பொருளாதாரம் தெரியாது என்று சொன்னால் அந்த டிமானிசேஷன் சமயத்தில் சுப்பிரமணிய சாமிக்கு தெரியாதா? அதை ஏன் தேர்தல் சமயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இது எல்லாமே இவர்கள் நடத்துகிற அரசியல் நாடகத்தினுடைய ஒரு பகுதி, அவ்வளவுதான். இதே தமிழ்நாட்டுக்கு வந்தா இதே பிஜேபியுடன் நாங்கள் கூட்டணி வைத்த போதிலும் எதிர்காலத்தில் அவர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசில் பங்கேற்கிற போது நேரம் வந்தாலும் கூட எம்ஜிஆர் கொள்கைகளை விட்டு தர மாட்டோம் அப்படின்னு ஜெயக்குமார் பேசியிருக்காங்க. இல்லை, எனக்கு ஜெயக்குமார் திடீர்னு இந்த மாதிரி ஒரு கிச்சு மூட்டத்தில் வல்லவர். முதல்ல எம்ஜிஆர் கொள்கை என்ன அப்படிங்கிறத எம்ஜிஆர் கொள்கையை டெல்லிக்கு அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வதா அப்படின்னு சொன்னால் 1977க்கு பிறகு வந்த ஒரு இடைத்தேர்தலில் இந்திரா அம்மையார் தஞ்சாவூரில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எம்ஜிஆரை அழைத்து சரண் சிங், மொரார்ஜி தேசாய் எல்லாம் கொஞ்சம் பேசின உடனே, இல்லை இந்திரா அங்கே போட்டி போட முடியாது என்று சொல்லி அங்கேருந்து பின்வாங்கி எஸ்டி சோமசுந்தரத்தை அங்கே நிறுத்தினார். அதற்கப்புறம் எம்ஜிஆர் மீண்டும் ராஜீவ்காந்தி ஆட்சி வந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு சென்று உடல்நலம் பெற்று திரும்பிய போது அரிசி கொடுக்கவில்லை மத்திய அரசு என்று சொல்லி ஒரு உண்ணாவிரதத்தை அவர் நடத்தினார். அந்த உண்ணாவிரதம் நடத்துறதுக்கு பிறகு ஓரளவுக்கு அந்த அரிசி வரத்து அந்த பிரச்சனை தீர்ந்தது. அதே சமயத்தில் மத்திய அரசோடு நாங்கள் இணக்கமாகத்தான் இருப்போம் என்று சொல்லி முதலாக கூட்டணி அமைச்சரவையிலே அதிமுக இடம்பெற்றது 1977ஆம் ஆண்டு. 77ஆம் ஆண்டில் அந்த கடைசி 6 மாதம் சரண் சிங் தலைமையில் இருக்கக்கூடிய இதில் தான் சத்யானிமுத்து, பாலா பழனுன்ற 2 பேர் மந்திரியாக அங்கே இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தவுடனே திருப்பத்தூர் இடைத்தேர்தல் 1980 நடந்தது. அந்த திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் திமுகவும் காங்கிரஸ் ஆதரிச்சது. அப்போ ஒரு வால்மீகின்னு ஒரு வேட்பாளர் இருந்த உடனே அருணகிரின்னு ஒருத்தர் நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் அந்த வேட்பாளர் நிறுத்துறார், ஆதரிக்கிறார். 2 பேரும் ஆதரிச்சாங்க. ஏன்னா எப்படியாவது மத்திய ஆட்சி தனக்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு எம்ஜிஆர் பண்ணார். இந்திரா அம்மையார் உயிரோடு இருக்கின்ற வரையில அந்த ஆதரவு அவங்களுக்கு கொடுத்து, நீங்க சொல்றதின்படி முழுக்க சரணாகதி படலம் தான் அது. அது சரணாகதி படலமா? ஆமா, சரணாகதி படலத்துக்கு ஆன ஒரு அடிக்கோல். ஏற்கனவே சரணாகதி ஆயிட்டாங்க. என்ன சொன்னாலும் ஓடு தோப்புக்காரன்னு சொன்னா இந்த எண்ணிக்கை சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்க அந்த லெகசி மாநில அளவிலும் தொடர்கிறது. தமிழக வரலாற்றில் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் எதிராக எம்ஜிஆர் கொடூரமாக நடந்து கொண்டது போல எந்த ஆட்சியும் நடந்து கொண்டது கிடையாது. துப்பாக்கிச் சூடுகளிலிருந்து அடக்குமுறை சட்டங்களிலிருந்து இதை நான் பல அரங்குகளில் பேசியிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு கொடுமையை அரங்கேற்றிய ஆட்சி எம்ஜிஆர் காலத்து ஆட்சி. அப்படி பார்க்கிற போது இவர்கள் எம்ஜிஆர் ஆட்சியை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லுகிற போது மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எம்ஜிஆர் ஆட்சி எப்படி நடந்தது. இன்னொரு அம்சம், அதே எம்ஜிஆர் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டின் மத கலவரத்திற்கான முதல் விதை மண்டைக்காடு கலவரம் நடந்ததும் அதே எம்ஜிஆர் ஆட்சியில் தான். வாக்குப்பதிவின் போது பொதுவாக அரசு ஊழியர்களை, குறிப்பாக ஆசிரியர்களை பயன்படுத்துவதுதான் இதுவரைக்கும் தேர்தல் கால மரபு. ஆனால் இப்போ வரப்போகிற தேர்தலில் தமிழ்நாடு அரசு அரசு ஊழியர்களை, குறிப்பாக ஆசிரியர்களை பயன்படுத்தாமல் தவிர்ப்பதற்கு முயற்சிப்பதாக பல செய்திகள் வருகின்றன. அதற்கு காரணம் ஜாக்டோ ஜியோ போராட்டம் உள்ளிட்ட அரசு ஊழியர்களை கடந்த காலங்களில் எவ்வளவு மோசமாக ஒடுக்கினார்கள். அதனால அந்த அரசு ஊழியர்களை மறுபடியும் தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தினா ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்டு விடுவார்களோ என்ற யூகத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு விதமாக செயல்படுவதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் இதற்கு பின்னால் ஆளுங்கட்சிக்கு வேறு ஏதாவது மறைமுக திட்டங்கள் இருக்கக்கூடுமா? இல்லை, இன்றைக்கு இந்த தேர்தல் என்பது இந்தியா இதுவரைக்கும் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அல்ல. நான் மற்ற ஆட்சி அதிகாரம் இதை பற்றி எல்லாம் பேசவில்லை.
தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிற விதம், மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், இப்பொழுது மூன்றாவதாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை. அரசு ஆசிரியர்கள் இந்த வாக்குப்பதிவின் போது நீண்ட காலமாக இந்த பணியில் ஈடுபட்டு பயிற்சி பெற்றவர்கள், அவர்களுக்கு அதனுடைய ஒழுங்குகள் எல்லாமே தெரியும். நீங்கள் புதியவர்களை கொண்டு வந்து அங்கு வைக்கிற போது அவர்கள் யார், என்ன அடிப்படையில் அங்கு வருகிறார்கள், முறைகேடுகள் பெருமளவிற்கு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே சந்தேகத்திற்குரிய குழப்பத்தை இந்த அரசு விரும்புகிறதா? அதாவது நீங்க தொடர்ந்து பாருங்க, நீங்க தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவுகளை நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க, எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் தேர்தல்களை நடத்த மறுப்பதை இன்னைக்கு நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. நீங்க உள்நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்கிற சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தேர்தலை பொறுத்த வரைக்கும் சின்னம் ஒதுக்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தமிழ் மாநில காங்கிரசிற்கு அவர்கள் பயன்படுத்திய சைக்கிள் சின்னம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் விசிக போன்ற கட்சிகளுக்கு, மதிமுகவிற்கு கடைசி நிமிடம் வரை, இப்போ அதே போல டிடிவி தினகரன், இவர்கள் எல்லோருக்கும் கடைசி நிமிடம் வரை சின்னம் கொடுக்காமல் தாமதிக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தலை எப்படி நடத்தும் என்கிற கேள்வி ஏற்கனவே மக்களிடம் இருக்கிறது. இன்னொன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்களும் அதே போல ஊடகவியலாளர்களும் கூட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்லுகிற போது அதை இவர்கள் காதிலேயே வாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. அப்படி இருக்கிற போது ஒண்ணு இல்ல, இவிஎம் பற்றி மாற்று கருத்துக்கள் இருக்கு, அப்படி தவறா பார்க்க வேண்டியது ஒரு சாரா சொல்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த மிஷின் இதை தொழில்நுட்பத்தில் முன்னேறிய ஜெர்மனி போன்ற நாடுகள் கூட இதை கைவிட்டு விட்டன. ஏன்னா இதில் மேனிபுலேட் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, பாசிபிலிட்டி. நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அதில் நீங்கள் மேனிபுலேட் செய்ய முடியும் என்கிற அடிப்படையில். இன்னொன்று சார், ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வளவு சந்தேகங்கள் எதிர்க்கட்சிக்கு இருக்கிறப்போ அதை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்கு எந்த ரெப்ரசன்டேஷன் கிடையாதா? இப்போ இவ்வளவு கட்சிகள் சேர்ந்து எங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்றப்போ நீங்க அது அது பெரும்பான்மை கருத்தாக அது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் அதை தொடர்ந்து திணிப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது மக்களாட்சியில் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படி இவ்வளவு எதிர்க்கட்சிகள் இருக்கிற போது நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளணும், கன்சிடர் பண்ணி தான் நீங்க ஆகணும். இன்னொன்னு, இந்த ஊழியர்களை இங்க பயன்படுத்துகிறது ஒரு தொகுதியில அல்லது ஒரு பூத்தில் நீங்க வாக்குப்பதிவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 5% வாக்குகளை மேனிபுலேட் பண்ணா போதும் சார், முடிவு அப்படியே தலைகீழா மாறிடும் சார். 150 ஓட்டுகள்ல ராதாபுரம் தொகுதியின் வெற்றி இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு எட்ஜ் அப்படி வந்திருக்கிற போது இது போன்ற மேனிபுலேஷன்ஸ் வெளியே இருந்து பார்க்கிறப்ப ரொம்ப சின்னதா தெரியும். ஆனா தேர்தல் களத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும். நீங்க ஒரு 5%, ஒரு 3%, ஒரு 2% நீங்க மேனிபுலேட் பண்ணா போதும், ஒட்டுமொத்தமான முடிவுகளே மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 1980 இளையான்குடி சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அது பொது தேர்தலோடு சேர்ந்து நடந்தது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மலைக்கண்ணன் ஒருத்தர் போட்டி போட்டார். எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக கூட்டணியில் சிவசாமின்னு ஒருத்தர் போட்டி போட்டார். சிவசாமி ஜெயிச்சிட்டார். 69 ஓட்டில் சிவசாமி ஜெயிச்சு தான் சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போனவுடனே வாக்கு எண்ணிக்கை மீண்டும் நடைபெற்றது. 2 முறைக்கு மேல் நடைபெற்றது. ஒரே ஒரு ஓட்டில் மலைக்கண்ணன் தோத்துப்பார், சிவசாமி ஜெயிச்சார். அந்த ஒரு ஓட்டு கூட இந்த வெற்றி தோல்வி என்பதை தீர்மானிக்கும். ஏன் இவங்க பயப்படுறாங்கன்னா, அரசு ஊழியர்களை, முக்கியமாக ஆசிரியர்களை மிக தரந்தாழ்ந்த அளவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கடுமையாக விமர்சனம் பண்ணார். 85,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெச்எம். நம்ம பிள்ளை படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது, 5,000 கூட வாங்க முடியல, வருஷத்துக்கு 50,000 கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஆசிரியர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த இமேஜை டேமேஜ் பண்ணி ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க. அதே போல் தபால் ஓட்டு எண்ணினால் முதல்ல தபால் ஓட்டு தான் அடுத்து வரக்கூடிய வெற்றி தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி தபால் ஓட்டு எண்ணும்போது அதிகபட்சமாக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு போடுவாங்க. நேற்றைக்கு கூட பல செய்திகளில் எங்களுக்கு தபால் ஓட்டுக்கள் இன்ன வரைக்கும் கொடுக்கல, எங்களுடைய ஓட்டுக்களை இன்னும் கன்சிடர் பண்ணாமலே இருக்காங்க, நாங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறோங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியும் பல இடங்களில் வருவாய்த்துறையினருக்கும் ஆசிரியர்களுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்குது. திட்டமிட்டு ஆசிரியர்கள் புறக்கணிக்கிறது, அவர்கள் மேலே ஆதாரம் இல்லாத அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவது என்பதனால ஏற்கனவே அரசு ஊழியர்கள் இருக்கிற கோபத்தின் காரணமாக அவர்களை பயன்படுத்த வேண்டாம் முடிவு பண்றாங்க. அப்படின்னா அந்த அரசு ஊழியர்களின் கோபம் இதன் மூலம் இன்னும் அதிகப்படாதா? கண்டிப்பா அதிகப்படும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே அடக்குமுறை கொண்டு வந்தா சரியா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்க போகுதுங்கிறது தெரியாது. இது அரசு ஊழியர்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இவங்களே இப்படி பண்றாங்களே, நம்மளை எந்த அளவுக்கு பாடாப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்படி பூமராங்க அவங்களுக்கே திரும்பி வரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான்.
சயான் மனோஜ் விவகாரம் மறுபடியும் இப்போ லைம்லைட்டுக்கு வந்திருக்கு. சயான் மனோஜ் இருவருக்குமான ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு அதில் ஒருத்தர் மேலே குண்டர் சொட்டம் அப்படி உள்ள அடைச்சு அதை தொடர்ந்து இப்போ வீடியோ ஒன்று நேற்று வெளியிட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமியை திட்டமிட்டு சிக்க வைக்கணும்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நம்பகத்தன்மை என்ன, தேர்தல் நேரத்தில் வெளியிடுவதன் அவசியம் என்ன, பின்னணி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து இந்த கொடநாடு கொலை விவகாரத்தில் போலி கையெழுத்துகள், போலி கைரேகைகள், அதைத் தொடர்ந்து போலி வீடியோக்களும் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பான இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலுமே தொடர்ந்து போலி ஆவணங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. இதில் முதல் விஷயம் இந்த வீடியோவுடைய நம்பகத்தன்மையும் இது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காலமும். இப்படி ஒரு வீடியோ அவர்களிடம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு சதித்திட்டம் என்றே வைத்துக் கொள்வோம். இந்த வீடியோ உண்மை என்று வைத்தால் இதை காணொலி காட்சியாக பதிவு செய்து கொண்டு இந்த திட்டத்தை தீட்டுவார்களா? இது போன்ற விஷயங்களை எவ்வளவு ரகசியமாக எப்படி நடத்துவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இன்னொன்று வெளிப்படையாக பேசுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இதை மாட்டி விட்டுருவோமா, ஓபிஎஸ் இதை மாட்டி விட்டுருவோம். இந்த பள்ளி குழந்தைகள் நாடகம் போடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா? கிட்டத்தட்ட அந்த லெவலில் இது இருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால் சயானினுடைய வாக்குமூலமோ அல்லது இங்கு இருக்க நேற்று வந்த வீடியோவோ என்பது அல்ல. அடிப்படையான சில கேள்விகளுக்கு பதில் தேவை. அன்றைக்கு கொடநாட்டில் கொள்ளை நடந்தபோது ஏன் வீடியோ கேமராக்கள் அணைத்து வைக்கப்பட்டிருந்தன? அங்கு எடுத்து சென்ற ஆவணங்கள் என்ன? அதே போல நீங்கள் குஜராத்தில் விற்கப்பட்ட வைரங்கள் யாருடையவை? இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகள் இங்கு இருக்கின்றன. அதாவது எங்கேயுமே உண்மைகளை மறைப்பதற்கு இந்த பொய்களை இல்ல. நீங்க நன்றாக யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, அவர் அந்த வேட்புமனுவில் AK போஸினுடைய அந்த வேட்புமனு வைத்த கைரேகை செல்லாது என்று சொல்லுகிற போது திமுக தலைவர் ஒரு கேள்வியை நேற்று எழுப்பியிருக்கிறார். அந்த கைரேகை வைத்த போது உயிருடன் இருந்தாரா இல்லையா என்பதுதான் இப்பொழுது முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு தான் இப்பொழுது மக்கள் பதில் தேடுகிறார்கள். இந்த கேள்வியோடு தொடர்புடையது அந்த கொடநாடு கொள்ளையில் ஈடுபட்ட அவர்கள் கொடுத்த வாக்குமூலங்கள், ஊடகங்கள் முன்னால் கொடுத்த வாக்குமூலங்கள், நீதிமன்றம் இப்பொழுது எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்வி, ஜெயலலிதாவுடைய கைரேகை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி, ஏன் அங்கு வீடியோ CCTV கேமரா மக்கள் வேலை செய்யவில்லை, இந்த தொடர் கொலைகள் எப்படி நடந்தன, இதோடு சம்பந்தப்பட்ட 5 பேர் ஏன் கொல்லப்பட்டார்கள், இது எல்லாவற்றிற்கும் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சு எங்கே இருக்கிறது என்பதுதான் கேள்வி. அப்படி இருக்கிற போது இது போன்ற ஒரு காமெடியான ஒரு நம்பகத்தன்மையற்ற வீடியோக்களை வெளியிட்டு சமாளிக்கலாம் என்று பார்த்தால் உண்மையில் இவர்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும். ஜெயலலிதா வீட்டில் ஏன் கொள்ளை நடந்தது, ஜெயலலிதா எப்படி இறந்து போனார், போலி கையெழுத்து ஏன் வைக்கப்பட்டது என்று அம்மாவின் பேரை சொல்லி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களே. சார், கையெழுத்து போட்டதே அவங்கதான் குற்றச்சாட்டு. அதுதான். ஆனா என்ன பிரச்சனைனா வெளியே வந்து என்ன சொல்றாங்க, எப்படி திருடனே சவுக்கிதாரா இருக்கிறது போல. அதேதான், அதே விஷயம்தான் இங்க. அப்படி பார்க்கிற போது இவர்கள் தான் அதற்கு நீதி கேட்டு போய் அம்மா சாவாதில் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆச்சரியத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் ஆறுமுகசாமி கமிஷனை அமைத்தார்கள். அந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று அந்த சந்தேகத்தினுடைய தொடர்ச்சி தானே இது அத்தனையும். நீங்கள் இப்படி ஒரு வீடியோவை உங்களுக்கு சாதகமான சில நபர்களை வைத்து நீங்கள் வெளியிட்டு விட்டால் உடனே இந்த கேள்விகள் எல்லாம் மறைந்து விடுமா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் எங்கே இருக்கிறது? இந்த கேள்விகள் மக்கள் மன்றத்தில் எழுப்பப்படுகிற இந்த கேள்விகள் முக்கியமானது இல்லையா? திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலின் போது ஜெயலலிதா உயிரோடு இருந்தாரா இல்லையா என்ற கேள்வி திமுக தலைவர் எழுப்பியிருக்கிறார். அதன் இன்னொரு பக்கத்தில் அந்த கையெழுத்தை போட்டதை யார்? அப்போ ஜெயலலிதாவோட கைரேகை இல்லைன்னா அப்ப யாருடைய கைரேகை அது? அது முக்கியமான கேள்வி. போதுமான அளவுக்கு அது ஏன் விவாதிக்கப்படவில்லை? ஒரு தமிழக முதலமைச்சரின் கைரேகையே மாற்றுவது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் இல்லையா? அது இல்லை, அதாவது கையெழுத்து கைரேகை என்பது சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இந்த கையெழுத்து அவங்களோடது. ஏன்னா அப்போதுலேருந்தே இந்த கையெழுத்து தான் அவங்களுடைய கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய முறை சொல்லியிருக்காங்க. அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் கோர்ட்டுக்கோ இல்லை குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனோ ஏற்கனவே இருக்கக்கூடிய கையெழுத்தையும் இப்பொழுது இருக்கக்கூடிய அட்மிட்டட் சிக்னேச்சர், ஏற்கனவே இருக்கக்கூடிய அட்மிட் பண்ண சிக்னேச்சரையும் இப்போது இருக்கக்கூடிய சிக்னேச்சர் வச்சு ஒத்து பார்த்து அதுக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டு இந்த கையெழுத்துக்கு இந்த கையெழுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியான ஒரு ப்ரொசீடிங்ஸ் ஒன்று போட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தா அது ஒரிஜினல் கையெழுத்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வாதத்துக்கு அந்த கட்டத்தில் கடந்தது இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது யார் சொன்னதுன்னா ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறமும் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அவங்க இடியாப்பம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று, ஆறுமுகசாமி என்கிற நீதிபதியை வச்சு ஒரு விசாரணை கமிஷன் வருது. இது அம்மையாருடைய மரணத்தை வச்சு அதை தொடர்பான செய்திகளை விசாரிக்கிறாங்க. இந்த செய்தி மனோஜ் சயானுடைய செய்தி அதனுடைய தொடர்ச்சியான செய்தி தான். இது ஏன் அந்த விசாரணை ஆணையத்துக்குள்ள உட்படலை? இன்னொன்று, அந்த வீடியோ வெளியிட்டவர்களுடைய நோக்கம் என்ன, யார் இந்த வீடியோவை வெளியிட்டது?
வீடியோ வெளியிட்டதுடைய மேலே வந்து ஒரு லோகோ ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து சாணக்கியர் வந்து குடுமையோடு இருக்கக்கூடிய ஒரு லோகோ தான் வச்சுருக்காங்க. சாணக்கியருடைய நீதி என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. சாணக்கியருடைய நீதி, குழப்பம் ஏற்படும் போது மக்களை கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லி அர்த்தசாஸ்திரத்திலிருந்து சொல்லுது. ஆக இந்த பிரச்சனை ஒரு பக்கம் பார்த்தா பொள்ளாச்சி பிரச்சனை பூதாகரமாக உருவெடுத்திருக்கிறது, மற்ற இடத்தில் பார்த்தால் கொள்ளை, ஒரு பக்கத்தில் வந்து அரசு ஊழியர்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள், பொதுமக்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள், நாடு முழுக்க மோடி பிரதானப்படுத்தினால் அது நமக்கே எதிராக திரும்பிவிடுமோ என்கின்ற ஒரு எண்ணம் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக இந்த நேரத்தில் இதை திசை திருப்பணுங்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டு திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறதா தான் தெரியுது. அதில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளும் அந்த பேசுகிற அந்த லிப் மூமெண்ட்ஸுகளும் புதுசாக தெரியுது. சாதாரணமாக பார்க்குற யாருக்குமே இது வந்து நேரடியாக இந்த மாதிரி அதை பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இல்லை, தெளிவான மாதிரி இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியுது. அது வந்து ஜோடிக்கப்பட்ட திட்டமிட்ட திசை திருப்பக்கூடிய ஒரு வீடியோவாக தான் என்னுடைய பார்வை. அதாவது ஒரு இடத்துல கொள்ளை நடக்குது, அந்த கொள்ளைகளை வந்து பதிவு செய்ய வேண்டிய கேமராக்கள்லாம் ஆஃப்ல இருக்கு, ஆனா சைத்திட்டத்தை இருக்கக்கூடிய கேமராக்கள் ஆன்ல இருக்குன்னா அப்ப இருக்காது. எவன் ரகசியமா அப்ப கேமரா என்ன சார் இது? அமைச்சருடைய வீடுகளுக்கோ அல்லது அலுவலகங்களுக்கு போகும்போது இப்ப முக்கியமா சொல்றாங்க, தயவு செய்து கேமரா எடுத்துட்டு போவாதீங்கன்றாங்க. இவ்வளவு பெரிய சதி திட்டம் தீட்டும் போது யாரோ ஒருத்தர் கேமரா எடுத்துட்டு போனாரு, அது வந்து பளிச்சுன்னு படம் பிடிக்குது, ஒவ்வொருத்தர் பேசுறதும் வார்த்தைகளும் ரொம்ப தெளிவா வருது, பாதி தெளிவு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இது எந்த வகையில வந்து சேர்த்து நம்பியார் அசவன் சைத்திட்டம் திட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு காட்சி சார். அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கியிருக்காங்க. அப்படியே இங்கே வந்த தேர்தலுக்கு அப்பால் ஒரு செய்தி. இப்போ ஐபிஎல் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு, சென்னையில் இதுக்கான போட்டி நடந்துருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸில் தோனி விளையாடுறார். தோனி நேற்று ஒரு புகார் கொடுத்துருக்காரு சென்னை சிட்டி கமிஷனர்கிட்ட. அது ஒரு சிறிய செய்தி தான் என்றாலும் ஒரு பேசப்படுவதற்கு சில அம்சங்கள் இருக்கு. தமிழக போலீஸ், சென்னையை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் ஹோட்டலில் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக விதவிதமான நபர்களை அழைத்து வந்து என்னை தொந்தரவு செய்கிறாங்க, தயவு செஞ்சு தடுங்கன்னு புகார் கொடுக்குற அளவுக்கு தொந்தரவு பண்ணியிருக்காங்க சிட்டி கமிஷனர்கிட்ட. இப்படி ஒரு செல்ஃபி எடுப்பதற்காக அதிகாரத்தை இவ்வளவு மோசமாக பயன்படுத்தக்கூடியவர்களான நம்ம போலீஸ். இது வந்து நடிகர் சிவகுமார் அவர்களுடைய ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் கூட இதை பற்றி நான் நிறைய ஏற்கனவே பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். என்ன பிரச்சனைன்னா, அடுத்தவர்களுடைய ஒரு பிரைவசி மட்டும் இல்லை, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் செலிபிரிட்டியா இருந்தாங்கன்னா தங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக தான் அவங்க உயிர் வாழ்றாங்க, அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு கடமைங்கிறது நாள் முழுக்க என்ன எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, இதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு. இது வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸா கருதுறாங்க. வந்துட்டு ஒருத்தர் விருப்பம் இல்லாமல், அதற்கான மனநிலை இல்லாமல் அவரை புகைப்படம் எடுக்க நிர்பந்திப்பது என்பது நம் நாட்டில் தான் எதுக்குமே எந்த ஒரு கல்ச்சரல் அம்சம் கிடையாது இல்லையா. அது காவல்துறை அதிகாரிகளே இதில் ஈடுபடுகிறார்கள் என்கிற போது ஒரு விளையாட்டு வீரர் நீங்க எடுத்து வந்துட்டு அவருடைய பணி தொழில் என்பது என்ன, அது அவருடைய மன அமைதியோடு பல விஷயங்களோடு சம்பந்தப்பட்டது. அவருடைய ஒரு காட்சி பொருள் போல நீங்கள் நாள் முழுக்க பயன்படுத்த முடியாது. இன்னொன்று, அவர் விளையாடுகிற நேரத்தை வைத்து எல்லா நேரமும், ஏன்னா பொதுவாக நம்முடைய விளையாட்டு வீரர்கள் ரசிகர்களோட அன்போடு இருக்கக்கூடியவர், எந்த சூழ்நிலையிலும் தோனியே அப்படிப்பட்ட ஒருவர் தான். அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடியவர் ரசிகர்கள்ட்ட, மற்றவங்கள்ட்ட எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடியவர். வந்து அப்ப அவரையே இரிட்டேட் பண்ற அளவுக்கு இவங்க போறாங்கன்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு செல்ஃபி எடுக்கிறத குறிப்பில்ல, அதான் அதிகாரிகள் இதுக்காக சிபாரிசுக்கு வர்றாங்க. ஆமா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அவங்க பிள்ளைங்க எடுத்துக்கணும்னு சொன்னா அதை கூட்டிட்டு வர்றது அந்த அவங்களுடைய கடமை எல்லையை தாண்டிய ஒரு விஷயங்கிறத அவங்க உணரணும் வந்துட்டு. அதனால வந்து பொதுவா நம்ம நாட்டுல எல்லா விஷயங்களும் எந்த அளவிற்கு ஒரு கல்ச்சரல் சென்ஸ் இல்லாம எல்லை மீறி போகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். நன்றி சார். அரங்கிற்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க இருவருக்கும் நன்றி. நாடும் ஏடும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. நாளை மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம்.